வணக்கம் யூடியூப் நேயர்களே, வாங்க நம்ம ஒரு அற்புதமான வீட்டுக்கு போய் பார்க்கலாம். இது நம்மளுடைய ஃப்ரெண்டு வீடு. வீடு வந்து கட்டி முடிச்சிட்டாங்க. சரி வாடா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்னடா சரி பெருசாக கட்டியிருக்கியா என்னன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போனேன். போனதுக்கு ஒரு சர்ப்ரைஸு. ஃபஸ்ட் கிளாஸான ஒரு வீடு. இது கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் ஒரு பாதி மட்டும் கட்டியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்த பிறகு ஒரு அருமையான கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு டைனிங் ரூமு, ஒரு சைடில் யூட்டிலிட்டிக்கு ஒரு விட்டுருக்காங்க, ப்ளஸ் ஒரு பெட்ரூமு. அந்த டைல்ஸ்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. இதெல்லாம் உடன் டைல்ஸ், உடன் ஒரு லுக்கவே இருந்தது அந்த ரூமுக்கு. சூப்பராக இருந்தது. ப்ளஸ் அந்த வார்ட்ரோப் செலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கிளாசிக்காக இருந்தது. சரி இதுதான் ரூமு, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2 பெட்ரூம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிளானில் இருந்தது. அப்புறமா வந்தேன்னா அடுத்து ஒரு ரூம் ஒன்று இருந்தது, ஒரு பெட்ரூம் தான் அதுவும். இது ஹாலில் இந்த லிவிங் ரூம் சொன்னாங்க. ஸோ மேலே அந்த லைட்டிங்லாம் வந்து ரொம்ப கிளாசிக்காக இருந்தது. லைட்ஸ் என்ன நிறையா தான் இருந்தது லைட்ஸு. பட் ரூமே வந்து கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக தான் இருந்தது. ஆனாலும் அந்த லைட்ஸ்லாம் நிறையா போட்டிருந்தாங்க. இந்த டாய்லெட்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஹோட்டல் லுக்கு கொடுத்ததுங்க. நல்லா இருந்தது. இந்த வுட் ஒர்க்லாம் இந்த காலத்தில் இப்படிலாம் வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு தான் பார்த்தேன். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. இது டீக் வுட்டில் பண்ணியிருந்தாங்களாம். பட் காஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்னன்றது தெரியல. ஸோ டீக் வுட்டில் அந்த ஹேண்ட் ரெயிலிங்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைனில் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா இடத்துலையும் லைட்டுங்க, ஃபுல்லாக லைட் தான் வச்சுருக்காங்க நிறையா. ஸோ அந்த லைட்ஸ்லாம் வந்துட்டு என்ன காஸ்ட்டுன்றதெல்லாம் தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கொஞ்சம் நார்மல் ரேட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஃபஸ்ட் டைமாக ஒருத்தவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு லிவிங் ரூமும் வந்து 2 லிவிங் ரூமாக வச்சு, இது வந்து ஒரு மார்பிளான்னு நினச்சேன் நான் ஃபஸ்ட்டு. பட் பார்த்தோன்னா அது பாலி மார்பிள் ஷீட்டு. ஸோ ஷீட் எடுத்து அங்கே ஒட்டியிருக்காங்க. அது வந்து மார்பிள் இல்லைங்க, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. பட் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு மார்பிள் மாதிரி இருக்குது. அது பேர் பாலி மார்பிள் ஷீட்டாக. ஸோ இது ஒரு பெரிய பெட்ரூமு, ஃபால் சீலிங் பண்ணது. ப்ளஸ் இந்த இடத்துல அந்த காட்லாம் போட்டிருந்தாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தோன்னா உள்ளே ஒரு அட்டாச் டாய்லெட்டு. இதெல்லாம் டிப்பிக்கல் ஹோட்டல் மாடலில் தாங்க இருந்தது ஃபுல்லாக. இந்த ரூம்ஸு, இந்த டாய்லெட்ஸ் எல்லாமே. நானும் ஆச்சரியமாக கேட்டேன், இந்த காலத்தில் இப்படி ஒரு டாய்லெட் கட்டி இந்தியன் டாய்லெட்டாக வச்சுருக்கீங்களேன்ட்டு. கன்வீனியன்ஸு, உள்ள ஷவர், அந்த ரூம், இது எல்லாமே சூப்பராக இருந்தது. ஒரு பார்ட்டிஷன் பண்ணி, கிளாஸ் பார்ட்டிஷன் பண்ணி, இந்த ட்ரெயினுக்கெல்லாம் ஒரு விதமான ஒரு டிசைன் கொடுத்து, உள்ள லைட்லாம் போட்டு ரொம்ப அமக்கலமாக இருந்ததுங்க. நீங்கள் கூட இந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிப்பாக பிளான் பண்ணலாம். ரொம்பவே நல்லா ஆர்டிஸ்டிக்காக இருந்தது. ஸோ வெளியே வந்தாலும் வெளியவும் அந்த பீடிங்லாம் கொடுத்து அது ஒரு விதமான டிசைன் நல்லா இருந்தது. ஸோ இது இனிஷியலாக பார்க்கும்போது கொஞ்சம் பேருக்கு தோணலாம், இது ஏதோ கதவா இங்கே ஏதாவது வச்சுருக்காங்களான்ற மாதிரி. அது வந்து லைட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த பாலிமார்பிள் ஷீட் வந்து 3D ஷீட்டாக அது. பட் இதோட காஸ்ட் டீட்டெயில்ஸ்லாம் என்னன்னு தெரியல. மேபி நம்ம கேட்டு அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வேணால் அப்டேட் பண்ணலாம். ஸோ அது வார்ட்ரோப்ஸ் எல்லாம் அதே மாதிரி தான். இந்த கீழே இருக்கிற அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங் தான் வந்து மேலேயும் கொடுத்து ஒரே லைனில் கொண்டு போய் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, வீட்டை சுற்றி இருக்கிற அமைப்பும் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருந்தது. அந்த வெளியே இருக்கிற அந்த நேச்சர், ஏதோ ஒரு ரெசார்ட்டுக்கு வந்த ஒரு ஃபீல் தாங்க இருந்தது. ரொம்ப கிளாசிக்காக இருந்தது. சரி அந்த பெட்ரூம்லேருந்தே ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்களா, அது என்ன ரூம், பால்கனியாக இருக்கும்னு நினச்சேன். பட் அது வந்துட்டு ஸ்டடி ரூமாக. ஸோ இங்கே உட்காந்து ஒரு ஸ்டடி ரூம், இதுவும் ஒரு விதமான ஒரு ஐடியா தான், நல்லா இருக்குது. அப்படியே வெளியே வந்தோம்னா இன்னும் ஒரு 2 பெட்ரூம் இருக்குது. ஸோ கீழே ஒரு 2 பெட்ரூமு, மேலே ஒரு 3 பெட்ரூம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. பட் இந்த ஒரு டிஜிட்டல் லேமினேஷன்ஸும் நல்லா இருந்ததுங்க பார்க்கும்போது. ப்ளஸ் இதுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு. இது எல்லாமே டிப்பிக்கலாக அந்த ஹோட்டல் மாதிரி தான் இருந்தது. ஹோட்டலில் என்ன லுக் இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஓகே முடிஞ்சுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கேருந்து அப்படியே அடுத்த ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோருக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு பெரிய சாண்டிலியர் கொடுத்துருந்தாங்க. இது நைட் டைம் பார்த்தா ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நான் அது நைட் டைமில் ஃபோட்டோ எடுத்தேன், பட் என்னால் ஆட் பண்ண முடியல. ரொம்ப கிளாசிக்காக இருந்தது. மேலே வந்த பிறகு ஒரு ப்ரொவிஷனுங்க, அற்புதமாக அந்த வாஷிங் மிஷினுக்காக ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப நல்ல ஐடியா. கீழே அங்கங்கே கொடுத்து நம்ம யூட்டிலிட்டியில் கொடுத்து அங்கேருந்து கொண்டு வந்து மேலே காய போடணுன்றதை விட இந்த மாதிரி கொடுத்துருக்கிறது நல்லாயிருக்கு. இது என்ன ரூம்ன்றது தெரியல, பட் ஒரு ரூம் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அடுத்து அங்கேருந்து ஒரு ரூம் ஒன்று இருந்தது.
அது போய் பார்த்தோன்னா அது பார்க்குறதுக்கு தியேட்டர் மாதிரி இருந்தது. பட் என்னன்றது தெரியல. ஸோ ஃப்ரெண்டு வந்து கீழே போயிருக்காரு. நம்ம வந்து அவர்கிட்ட கேட்டுட்டு அதை அப்டேட் பண்ணலாம். சரி, எல்லாம் முடிஞ்சுதான்னு பார்த்துட்ருந்தேன். இந்த வாஷிங் மிஷின் வைக்கிற இடத்துக்கும் நல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க. அது பக்கத்துலேயே ஒரு ரூம் ஒன்று இருந்தது. என்னென்னு பார்த்தோன்னா அது கம்ப்யூட்டர் ரூமுங்க. ஏதோ படிக்கிறதுக்கு இது வேலை பார்க்குறதுக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா கன்வீனியண்ட்டான ஒரு ஹோம் ஆஃபீஸ் போல். ஸோ ஓவரால் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தது. வெளியே வந்து சரி அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தேன்னா ஒரு டெரஸ்ஸு. ஓகே, டெரஸை போய் பார்க்கலாம் என்ன தான் இருக்குன்ட்டு. டெரஸ்க்கு வந்தது கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோரு, அந்த செகண்ட் ஃப்ளோரில் தான் இந்த டெரஸ் இருக்குது. ஸோ டெரஸும் நல்லா பெருசாக தான் இருக்குது, கன்வீனியண்ட்டாக தான் இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அங்கேருந்து அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ரெசார்ட்டில் நம்ம இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் இது நம்ம பெங்களூரில் தான் இருக்குது அந்த இடம். ஆல்மோஸ்ட் இந்த சர்ஜாப்பூர் அந்த கிட்ட தான்.